இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு விக்கி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஒரு மார்க்கெட் பார்ட் 2 எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ இதான் இந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி தான் போட்டோம். பட் இன்னொரு வீடியோ போடலாம், எபிசோடு 2 எபிசோடு போட்டலாம்னு சொன்னேன். அப்போ இன்னும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டேன்னா நாளைக்கு சண்டே வீடியோ வராது. அதான் நாளைக்கு சண்டே, இன்றைக்கி இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே வராது வீடியோ. ஏன்னா இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வராது, அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி வராது. மண்டே அன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகும். மண்டே அன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஒரு நாள் கேப் விட்டு இது பண்ணுவேன். ஏன்னா வந்து எடிட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் கொஞ்சம் வாரம் 5 வாரம் எவ்வளோ வரும், 2 வாரம் 3 வாரம் ஆகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. எடிட் பண்ணி அதை ஒரு சாங் கரெக்டாக வைக்கணும், அதனால் இது பண்ணுறேன். அதனால் கஷ்டமாக இருக்குது. அதனால் அது அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணி இன்றைக்கே போட்டுடலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ இன்னும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருந்தல அந்த ப்ரோ வந்து கமெண்ட் எதுவுமே பண்ணல. அதாவது இந்த ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ப்ரோ, நான் நேரத்தே காமிச்சிருப்பேன். அவர் இந்த மாதிரி கேட்டிருக்காது சொன்ன மாதிரி. அவர் இன்ன வரைக்கும் அவர் எதுவும் ரிப்ளை பண்ணல கமெண்ட்டில். இந்த மாதிரி போடு ப்ரோ, இந்த மாதிரி பண்ணு ப்ரோ சொல்லிட்டு எதுவுமே கமெண்ட் பண்ணல. நம்மளே வந்து போட்டுடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போடுறோம். ப்ரோ நீ ஃப்ரீ ஃபயர் இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்துருந்தியா வந்து சொல்லு ப்ரோ. நீ சாயங்காலம் அதான் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ அவுட்டாக பேசுகிறேன். நீ பார்த்துருந்தியா சொல்லு ப்ரோ. நீ வந்து நீ சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும். இன்றைக்கி தான் காலையில் அப்லோட் பண்ணோம். ஒரு வேளை ஸ்கூல் போனதுனால அவரால் அப்லோட் பண்ண முடியல தெரில. ஸ்கூல் போயிருக்கறதுனால அவரால் அப்லோட் பண்ண முடியும் தெரில பார்க்கல போல். இப்போ சாயங்காலம் வந்து பார்ப்பாரு போல். ஓகே, நான் வந்து பார்ப்போம். இன்றைக்கி சாயங்காலம் ரிப்பே பண்ணுறதா பார்ப்போம். நம்ம எதுவுமே ரிப்பே பண்ணல, கமெண்ட்டும் எதுவும் பண்ணல. மாறி சரி இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணது நம்பிக்கையோட இந்த வேலை செய்ய போகிறேன். ஓகே, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சு வருவாங்க. காய்ஸ் கொஞ்சம் ஆட்டில் பாரு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. எடுக்கல வேணும், எனக்கு என்ன வேணும், போட வெளியில அப்படி என்னடா அடிச்சுக்கிறீங்க, பொருட்கள் வாங்குற ஏன்டா அடிக்கிறீங்க எல்லாம் பாருங்க. சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க என்ன தெரியல. சண்டை போடாதீங்க, இங்கே ஒருத்தர் கவுண்ட் கிடைக்கிறாங்க. ஏந்திரா தம்பி, ஏந்திரா வெளியே வாடா. என்னடா நோண்டு கஷ்டப்பட்டு பண்ணி இன்னும் வெளியே எண்ணெயை தவிர்த்துற அவ்வளோதான் பார்த்துக்க. கடைக்காரன் கூட பார்க்க மாட்டான். அட போவி, கடைக்காரனே நானா ஓனரு. பட் அவன் மட்டும் போகிறவங்க இன்னும் அப்படி என்ன பொருட்கள் வாங்கியாச்சு, கொஞ்சோண்டு வாங்கியாச்சு சேல்ஸ் ஆகுன்னு. அதுக்கு இவ்வளோ கஸ்டமரா தெரில. ஓகே, நம்ம வர வரைக்கும் இப்போ 5 hours later அப்போடி எல்லாருக்கும் பில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாடுபட்டாச்சு. கிட்டத்தட்ட 5 hours ஆயிடுச்சு. சரி, நம்ம கடையில் இருக்க சில பொருட்கள்லாம் வாங்கி வைப்போம். என்னடா இது இவ்வளோ கூட்டம் உடஞ்சி கிடைக்குது. அட பாவிலாடு, கஷ்டப்பட்டு கட்டி வாங்கி வச்சுட்டா எல்லாடா உடச்சி வச்சுருக்கீங்க பாட்டில்லாம். நான் அட பாவி ரேங்கே உடச்சிட்டாங்க. அட பாவிலா, கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு குத்தமாடா. காசில் ஃப்ரிட்ஜு வேறு உடச்சிட்டு வச்சு சாக்லேட்டாக வெளியே குவி போட்டு வச்சுருக்காங்களே. இதே நல்லா இருப்பீங்களாடா, நானே கஸ்டமர் வச்சுக்கிட்டு இருப்பேன். அது இப்படி கெடுத்து விட்டிங்களா, நான் என்னடா பண்ணுவீங்க பாருங்க. உடச்சி வச்சுருக்காங்க காய்ச்சி பாரு. பாருங்க, இதே ஒரு ரேங்கே 2000 வருது. இதை போய் உடச்சி வச்சுருக்கீங்களா, என்னடா இதை. இனிமேட்டு நம்ம ஒரு பாடி கார்டு வைக்கணும், இல்லைன்னா அப்போ நம்மளை சேஃப்டியாக இருக்கணும். நம்ம போன இதுக்கு ஓனர் கூட பார்க்க மாட்டேன், தள்ளி விட்டுறேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கார்டு வச்சா இருக்கும். அப்புறம் அடித்து தோற்று விடுவாங்க. பாரு எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டாங்க. கஸ்டமர்னு நானும் பார்க்குறேன், பட்டம் எல்லாமே உடச்சி வச்சுட்டாங்க. பாருங்க, பாட்டில் உடஞ்சிச்சு பாதி இது. ஸோ இங்கே தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டாம், இங்கே வச்சுருவோண்டா. எல்லாம் நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போடு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். ஒரே ஒரு பாட்டிலுக்கு இது அப்படியே நம்ம க்ளீன் கொடுத்துட்டோம். கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு ரேங்கே உடச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறீங்களோ வச்சுட்டு கஸ்டமர் பார்த்துறதுக்கு. ஆனால் ரேங்கே உடச்சிட்டாங்க. இது எடுத்து குப்பை ரோட்டில் போட முடியும், ஏன்னா உடஞ்சி போயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து குப்பை ரோட்டில் போட்டுருந்தா இது அப்படியே குள்ளே போய் விடும். அப்போ அப்படியே குள்ளே போய் விட்டால் நம்ம டஸ்ட்பின்குள்ளே விழுந்துருக்குறோம். ஓகே, நம்ம வந்து கடையை வந்து சில பொருட்கள் ஆர்டர் பண்ணணும் நிறையா. நான் வந்து ஒரு ரேங்க் 2 போட்டுருவேன்டா, பெரிய ரேங்க்கு. ஓகே, நம்ம வந்து ஆர்டர் போட்டுருவோம். ஆர்டர் போட்டு 2 hour ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. ஓரமாக ஆயிடுச்சு.
ஃபாரில் அவ்வாறுன்னு ஆகாது, சீக்கிரம் எடுத்துருவாங்க. சரி பார்ப்போம். சார் சார் இல்லை சார் வாங்க, எல்லாம் வெளியே வாங்க சார். சார் சார் யார் அது இப்படி கத்துறீங்க? ஓ இங்கே என்ன இது சார்? யார் சார் நீங்கள்? ஏன் வீட்டில் வந்து என் கடையில் வந்து எல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க? ஏய் தம்பி, நீ என்னப்பா ஆர்டர் போட்டிருந்த பொருட்கள்? ஓ ஆர்டர் போட்டிருந்த போல். ஓகே எவ்வளோ ஆச்சு சார்? 2000 போ. ஓகே சார், நம்ம 2000 எடுத்துகிட்டு வரணும் போல். 2000 எங்கே இருக்குது? கீழே இருக்குது. இது வேறு நம்ம பேங்க்கில் போடணும். பேங்க்கில் போட்டு நம்ம சேர்க்கணும். இதெல்லாம் இப்படியே வச்சுட்டோம்னா வைங்க, எவனா திரும்ப வந்தானா அப்படியே கொத்து எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ திருப்பி பிச்சை எடுக்க வேண்டாம். ஓகே குட்டாச்சா, நீங்கள் போகலாம். டாட்டா மாமி டூர்னா இங்கே ஆளே காணோம், டெலிபோர்ட் ஆகிட்டா போல். ஓகே நான் வந்து எல்லா பொருட்களும் இங்கே வந்து எடுத்து வைப்போம். இது என்ன தெரியல, இவ்வளோ பொருசுக்கு இருக்குது, என்ன தெரியல. ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே நம்ம எல்லா ஸ்நாக்ஸ் பொருட்களும் கீழே உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து நிறைய என்ன பொருட்கள்ஸாக ஆர்டர் பண்ணால் கட்டை, அப்புறம் வந்து ரேங்க்கு. இந்த ரேங்க்காக அவன் போய் அடிக்க வைக்கணும். ஓகே இந்த ரேங்க் எப்படி வைக்கிறது? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே இது வந்து பெருசாக்கு. ஓகே வச்சாச்சு. பட் என்னென்னா இது இடம் கொஞ்சம் பற்ற மாட்டேது, கேப் இருக்குது சைடில். பரவாயில்ல, நான் வந்து கேப் ஒன்றா. ஓகே அப்புறம் வந்து இந்த ரேங்க்கே எடுத்துகிட்டு போவோம். இந்த ரேங்க்கே எடுத்துகிட்டு போய்ட்டு இது பண்ணலாம். அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ரோ நீ பார்த்துருந்தியா? உனக்கும் தான் ப்ரோ. இந்த சிக்கன் கேன் வந்து ரஷ்யன் கேம் தான் ப்ரோ. நீ வந்து டவுன்லோட் பண்ணி விளாடி வீடியோ போட்டு ப்ரோ. அந்த யார் கேட்டிங்கன்னா அதான் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ வந்து அவர் வந்து இவர் காட்டுறாரு. இதான் அவர், இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி சொன்னது. ஓகே அவர் வந்து இது இப்போ வந்து பார்ட் எபிசோட் 3 போடலாமா? கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வந்து போடலாம். அது முக்கியமாக அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோவும் போடலாமா? கமெண்ட்டில் கேளுங்க. நமக்கு வந்து போடலாம். இதுக்கு ஒரு லைக் டார்கெட், 2 லைக் டார்கெட். 2 லைக் இல்லை, கமெண்ட் கூட பண்ண முடியல, 2 லைக் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நம்ம நிறைய வீடியோஸ் வரும். 2 லைக் வந்தால் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம வந்து கிராணி கேமில் வந்து அப்லோட் நேற்று போட்டிருந்தேன். கிராணி கேமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணதில் அவர் என்ன சொல்லியிருப்பேன், ப்ராமிஸ் வாங்கியிருப்பேன். அதாவது 3 லைக் வந்து தான் ஒரு கிராணி வீடியோ போடுவேன் சொன்னால், அதுக்கு 4 லைக்கே வந்துது. பட் என்ன பிரச்சனைனால நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது கிராணி மொட்டை கிராணி மொட்டை இதில் போய் விளாட்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்து கிராணி ஒன்று கொண்டா. ஆனால் தோற்றே போயிட்டேங்க. லாஸ்ட்டாக கிட்ட 5 வாட்டி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. அது கஷ்டத்தில் போயிடுச்சு. நான் மன்னிச்சிருங்க, நான் சாரியை நான் மன்னிச்சிருங்க. நான் ப்ராமிஸ் வேறு நேற்று வாங்கிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே நான் வந்து எல்லாமே அடுக்கி வைக்க வேண்டாம். ஃபைனலி எல்லாம் அடுக்கி வச்சாச்சு கைஸ். எப்படியும் அடுக்கி வச்சிட்டோம். நான் வந்து அந்த கடை ஓப்பன் பண்ணிடுவேன்டா. ஓப்பன் பண்ணியாச்சு. வருவாங்க எல்லாம். இங்கே போகிறோங்க, எவ்வளோ கூட்டம். அதுக்குள்ளே எவ்வளோ கஸ்டமர் வந்துட்டாங்க கைஸ். பரவாயில்ல, வந்து நம்ம வந்து கஸ்டமர் நிறையா வந்துட்டாங்க. ஓகே நான் வந்து பாடி கார்டு நிறையா ஆர்டர் பண்ணுவோம். பாடி கார்டு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்குது. ஒருத்தன் மேலே பாருங்கள் ஏறி இருக்கும். ஏறி இருக்கு, அதனால பாடி கார்டை ஒருத்தர் கூட்டுறோம். என்ன சட்டம்? யார் நீங்கள் சார்? தம்பி பாடி கார்டு கூட்டிங்க. நானா சார்? என்ன சார் ஒளி குச்சி மாதிரிக்கீங்க? நீங்களாம் பாடி கார்டா? ஆமாம் போகலாம். நானும் பாடி கார்டு. பார்க்குறேன்னா ஒளியாக இருப்பான். நான் எல்லாருமே அடித்து கூக்கி விடுவேன். எல்லாமே துரத்தி விடுவேன். நான் அப்படியே அடித்தானா ஒரு இதுக்கு பண்ணாலே வைங்க, உரைச்சானா வைங்க, எப்படிலாம் அமைதியாயிரும். அப்படியா? அப்படின்னா அவங்க ஒருத்தன் மேலே இருக்கான், அவனை அப்படியே இருந்துடுங்க. அவன் தானே? ஏய் இறங்கிடும். யார் அது? ஐயோ வாய்ஸ் எப்படி இருக்குது, பயமாக இருக்கு. அவன் இறங்கிடுவேன்டா. அந்த பயம் இருக்கணும். இதுக்கு மேலே யாருன்னா அவள் தான் அடிச்சிடுவேன். சூப்பர் சார், நீங்கள் அசால்ட்டாக இது பண்ணிட்டேன். நானே கூப்பிட்டு போது தான் இன்றைக்கி தலையே விட்டாங்க. அசால்ட்டாக நீங்கள் இது பண்ணிட்டீங்க. நான் அப்படிலாம் இங்கே இருங்க சார், நான் வந்து காசு ஒரு நாளைக்கு பே பண்ணி விட்டுறேன். டெய்லி பே பண்ணி விட்டுறேன் காசு. ஓகே இப்போ அது காசு வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கலாம் இருங்க. 1000 ரூபா ஒரு நாளைக்கு. 1000 ரூபா. ஓகே இந்தாங்க சார், இப்போ 1000 ரூபா கொடுத்துறேன். இந்தாங்க சார் 1000 ரூபா. நில்லுங்க சார், ஏதாவது பிரச்சனை ஆச்சா இங்கே வாங்க சார். ஓகே இப்போது ஒரு வீடியோ பாடி கார்டு வச்சுட்டு இனிமேட்டு ஏதாவது இது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே எல்லாருக்கும் பில் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ வந்தது தான் 20,000 வந்தது. நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. அதான் இப்போ பொட்டி கடைக்கு இந்த பொட்டி கடை மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி நாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட வேண்டாம். இன்றைக்கி இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணிட வேண்டாம்.
ஏன்னா இங்கே வந்து இங்கே பெருசாக இருக்குது இடம், இங்கே சின்னதாக இருக்குது. அதனால் எல்லாருமே வர முடியல. அவன் வந்து மாற்றிடுவேன் இடத்த. இங்கே வந்து வேறு தான் வச்சிடலாம், வேறு கடை வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை எபிசோடு போடலாம் நீலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7 எபிசோடு போடலாமா, இல்லை 6 எபிசோடு போடலாமா, இல்லை 5 எபிசோடு போடலாம்னா இதுங்க. இந்த 3ல் என்ன சொல்லுங்கள். 7 எபிசோடு வரைக்கும்னா, அதான் 5 எபிசோடு வரைக்கும்னா 6 எபிசோடு 7 எபிசோடு. இந்த 2ல் எத்தனை எபிசோடு போடலாம் சொல்லுங்கள். 7 எபிசோடுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் 2 கமெண்ட் வந்தால் தான் நான் வந்து இதை போடுவேன். ஏன்னா வந்து எல்லாம் மாற்றி மாற்றி சொன்னாங்கன்னா எனக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் 2 கமெண்ட் வந்து தான் எபிசோடு 7 எபிசோடு 2 கமெண்ட் வந்து தான் அதே போட்டு ப்ரோ சொன்னால் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ சொன்னாங்கன்னா அதே போட்டுருந்தேன். 7 எபிசோடு வரைக்கும் நான் போடுறேன். இல்லை 5 யாருமே கமெண்ட் பண்ணலாம் 5 எபிசோடே போடு ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால் 5 எபிசோடு கூட போடலாம். நீங்கள் எத்தனை எபிசோடு எதிர்பார்க்கீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. அதுவும் 2 கமெண்ட் வந்தால் போட்டால் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு தோண மாதிரி தான் இருக்கணும். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஏன்னா வீடியோ போடுறேன் பட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. சரி லைக்காவது பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கே இடத்த வந்து இது பண்ணிடுவோம்னா அதுக்கு முன்னாடி சிவர் இங்கே கட்டணுன்றோ இங்கே கேப் இருக்குது. எங்கள் திருவிழா கூட குடிச்சு வருவாங்க. அடுத்த இதுக்கு வந்துட்டோம். ஐயோ ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டோம் போல. ஓகே, இங்கே மூடிடுவேன்னா அதுக்கு முன்னாடி செவரு வாங்கி சிமெண்ட்டை வாங்கி பூசி விட்டுருவேன்னா. ஓகே, நான் வந்து பொருட்கள்லாம் பாருங்கள். இப்போ ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்கும் பாருங்கள். பாதி பொருட்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. இதில் ஒன்றுமே அடுக்கி வைக்கல. எல்லாம் நம்ம வந்து மாற்றி வச்சுருவேன்டா. அவன் அண்டு சைடு வச்சுருவேன்டா. பொப்போலி எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. காசு பேங்க்கில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது பண்ணணும். எபிசோடு கேளுங்க, நான் கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இது வைக்கிறதுக்குள்ளே சாயமே ஆயிடுச்சு கைஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து சாயம் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சா சோர். என்ன சார் நான் கிளம்புறேன் சார். காலை 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடுவேன். ஓகே சார், நீங்கள் கிளம்புங்க. ஓகே, போயிட்டாரு. இன்றைக்கி நைட்டு யாராவது ஆர்டர் போட முடியும். ஆர்டர் போட்டால் வருமா? சரி, ஏதாவது சும்மா ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னும் டெலிவரியாக பார்ப்போம். டெலிவரி இருக்குது, நல்ல வேலை இருக்குது. நாளைக்கு கூட வாங்கிக்கல. இன்றைக்கே வந்துடும் போல். நைட்டு வரும். ஆனால் தூங்காமல் இருக்கணுமே. சரி, கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருப்பா. காலிங் பில் அடிப்பாங்க. யாராவது காலிங் பில் அடிச்சுட்டு யாரும் இருக்காங்க. எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் டோர் ஆர்டர் போட்டிருக்கு. இது எப்படா ஆர்டர் போட்டேன் கேட்டேன். ஏற்கனவே ஆர்டர் போட்டேன். மெடிக்கிட்டும் ஆர்டர் போட்டேன். நைட்டில் வரும்போது தான் யாராவது எமர்ஜென்சிக்கு வந்தாங்கன்னா மெடிக்கிட்டை வாங்கியிருக்கலாம். ஆர்டர் போட்டோம். எல்லாமே வந்துச்சு பக்காவா. ஓகே, எவ்வளோ சார் ஆச்சு? 10,000 சார். 10,000 ஆச்சா? சரி, அவங்க ஃபோன் காட்டுங்க சார், நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே, நம்ம ஜிபே பண்ணிடுறோம்டா. பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து பண்ணியாச்சுன்னு சார். நான் வந்துருக்கோம். ஓகே சார். ஓகே, அவர் போயிட்டாரு. நம்ம மெடிக்கிட் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம வந்து கீபோர்டும் ஆர்டர் போட்டிருந்தோம். இப்போ வந்து இது ஆர்டர் போட்டிருந்தோம். ஷாப்பு எழுதி வைக்க போகிறோம். அதுக்கு தான் வச்சுருக்கோம். இந்த எதுக்கு கீபோர்டு வாங்கினா கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது பண்ணால் இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் இது வச்சு ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு அது வச்சுக்கிட்டேன். ஓகே, இதை இங்கே வச்சுருவோம்டா. குட்டி கம்ப்யூட்டர் தான். நான் வந்து பெருசு வாங்கணும். பெருசு வந்து இப்போ கிடைக்காது. அதனால் இப்போ அதுக்கு சின்னதாக வாங்கியிருக்கோம். ஓகே, இது எப்படி வைக்கணும்னு தெரியலையே. இதை செட் பண்ணணும். செட் பண்ணிடுறோம். ஓகே, இப்படியே செட் பண்ணிடணும். அப்போ அப்படியே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒர்க் பண்ணலாம் பார்ப்போம். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து சில பொருட்கள்ஸாக வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுவோம். அங்கே ஷாப்பு எழுதி வைக்கணும். இப்போலாம் தெரியும். நம்ம இன்றைக்கி எழுதி வைக்க போகிறதில்ல, அடுத்த வீடியோவில் நம்ம எழுதி வைப்போம். அதான் மண்டே இன்றைக்கி எபிசோடு போடுவோம். அது நான் அப்போ எழுதி வைப்போம். இப்போ வரைக்கும் சும்மா கிடக்கட்டும். அது சொருகி வச்சுருக்கேன். மெடிக்கெட் இருக்குது, எல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி மெடிக்கெட்டும் வச்சாச்சு. எல்லா மெடிக்கெட்டும் வச்சாச்சு. எமர்ஜென்சிக்கு தான் வச்சுருக்கோம். இல்லை யாருக்குன்னா வந்து இங்கே யாராவது கஸ்டமர் எமர்ஜென்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே ஒரு டேபிள் வச்சுருப்போம். இது மேலே வந்து காய்கறி வச்சுலாம் இருக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுலாம் இருக்கிறேன். இது மேலேயே இதெல்லாம் ஹைட்டு கம்மியாக இருக்குது, மேலே வச்சுருவோம்டா. படி வச்சாச்சு. இப்போ நம்ம சில பொருட்கள் சாம்சங் இருக்குது, இதை நம்ம அடுக்கி வைக்கணும். அதை கட் பண்ணி வைக்கலாம். அதுவும் ஓகே, எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. தண்ணி, சாக்லேட்டு, அப்புறம் சாஸு, பன்னு, மெடிக்கெட்ஸு, அப்புறம் காய்கறிஸு இந்த மாதிரி நிறைய அடுக்கி வச்சாச்சு.
இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜில் மூடிடும். இப்போ எல்லாமே இருக்குது. டோர் வேறு மாட்டணும். டோரை மாற்றணும்டா. ஓகே கரெக்டாக மாட்டணும். மாட்ட வேண்டாம். என்னடா இது அப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்கா? ஓகே கரெக்டாக இருக்குது. எதுக்கு டோர் மாட்டினேன் கேட்டிங்களா? ஆமாம் கைஸ் திறந்து வருது இருக்கா. ஏன்னா எவனா நம்ம பூண்டானா வைங்க அவன் பூண்டானா வைங்க பிரச்சனை தான். அதனால் யாரும் வரக்கூடாத மாதிரி வச்சுருக்கோம். மேலே குத்துற மாதிரி வச்சுருக்கோம். குத்திடும் அப்படியே. ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ டோர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்படியே இதுக்கு இங்கே வைக்கிறதுக்குலாம் ஒரு டோர் வாங்கிக்கிறோம். ஏற்கனவே ஒரு டோர் இருக்கலாம். அது அண்டர் சைஸில் இல்லை, பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸு. அதனால் எல்லாம் இது பண்ணியாச்சு. இதுவும் கழட்டி போய் இங்கே வச்சுட வேண்டாம். மாற்றிட்டோம். வேறு கஸ்டமருக்கு தெரியாது இங்கே இருக்கா இல்லை அங்கே இருக்காதுன்னு தெரியாது. இங்கே தான் ஷாப்பு எழுதி வைக்கணும். இதுங்க இந்த கட்டையை வச்சு எதாவது பண்ணலாமா? என்ன பண்ணலாம் கட்டையை வச்சு? இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே இப்போ நான் தூங்க வேண்டாம். எதுவும் இல்லை. கதவே சாத்தில் பார்த்துங்க. எவனா பூந்துருக்கேன்னு திரும்ப கதவை சாத்திட்டோம். இப்போ எங்கடா டோரு அங்கே இருக்க மூடிட்டு இப்போ நம்ம தூங்க வேண்டாம். காலையில் ஆயிடுச்சு போல, விடிஞ்சதுக்கு போல். கண்ணு ரொம்ப லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் விடிஞ்சே போயிடுச்சு. ஓகே நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடுறோம். ஷாப்பு எழுதி வச்சுருவோம். ஓகே ஷாப்பு எழுதி வச்சிட்டாச்சு. இப்போ வருவாங்க. அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோம்டா. ஒர்க்கிங் பிளேஸ் வச்சுருவோம் இங்கே இடத்துல. ஓகே ஆனால் என்ன கேப் இருக்குது. ஜாலியாக கூட எல்லாம் போவாங்க. இது பரவாயில்ல இருக்கட்டும். கதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம்டா. பாடிகார்டு சார் வந்துட்டார். ஓகே நில்லுங்க சார். நீங்கள் நில்லுங்க. யாராவது வருவாங்க. அது வரைக்கும் இருந்தோம். இங்கே உட்காந்துப்போம். ஓகே என்ன மதியானத்துக்கு அப்புறம் தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 11 மணி வரைக்கும் யாருமே வரல. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒன்று ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 பேருமே யாரும் இல்லை. இப்போ தான் 1 மணிக்கு வந்திருக்காங்க. அதுவும் 3 பேர் தான் வந்திருக்காங்க. பாதி பேர் காணோம். இன்றைக்கி என்ன தெரியல. அது இன்றைக்கி எதாவது வெளியே போயிட்டாங்களா தெரியல. இன்றைக்கி என்ன தெரியல. சரி விடுங்க. ஓகே பில் போட்டு வரட்டும். வாங்கிட்டு வரட்டும். எல்லோரும் பில் போட்டு போயிட்டாங்க. நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு தெரியாது. பட் என்ன பாதி பொருட்கள் வாங்கிட்டே போகலங்க. சில பொருட்கள் பாருங்க பாதி கூட வாங்கிட்டு போகல. ஏன் தெரியல. என்ன ஆச்சு தெரியல. இன்றைக்கி என்ன நஷ்டத்தில் போகுது கொஞ்சம். இன்றைக்கி இந்த பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணணும். பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணி அது சொன்னால் நம்ம ஒரு லைட்டு வாங்கணுங்க. லைட் வாங்கி இங்கே வைக்கணும். அதுக்கு 3 லைட்டை ஆன் பண்ண வேண்டாம். சரி வாங்க வேண்டாம். ஆர்டர் போட்டுருவோம். சில பொருட்களும் ஆர்டர் போட்டுரு வேண்டாம். அப்படியே யாராவது யார் கல்பிச்சு ஷோர் நீ சொன்ன பொருட்களாக வாங்கிட்டு வந்துட்டு நீ காசு கொடுங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க போல். நிறைய பொருட்கள் ஆர்டர் போட்டுருந்தோம். உங்களுக்கு தெரியாது. ஆமாம் காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டாம். ஓகே எடுத்தாச்சு காசு. இந்தாங்க சார் நீங்கள் எடுத்து போங்க. ஓகே வரோம் சார் பாய். ஆளே காணாமல் போயிட்டாரு போல். நான் சேர் வாங்கியிருக்கோம். ஓகே எதுக்கு சேரை கேட்டிங்களா? ஆமாம் கைஸ் நம்ம உட்காருக்கு நம்ம தரையிலே உட்காந்து இருக்கும். அதனால் ஒரு சேர் வாங்கிட்டோம். அப்போ இங்கே ஒரு இது மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். அதான் இங்கே எதாவது பொருட்கள் வச்சுக்கலாம். அதாவது அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியல. சரியாக எனக்கு சொல்லி தெரில. அது எப்படி சொல்கிறது தெரில. ஓகே நான் விட்டுருங்க. ஓகே அப்போ டைம் ஒன்று வாங்கியிருக்கோம். இன்னொரு டைமும் வாங்கியிருக்கோம். அது எங்கே அது டைம் எங்கே தெரில. ஓகே அப்புறம் மசாலா ஜாமாவும் வாங்கியிருக்கோம். மசாலா லைட்டு வாங்கியிருக்கேன். எதுக்கு மசாலாவும் வாங்கியிருக்கேன் கேட்டிங்கன்னா அதான் அதோடு சேர்த்து வருது. ரேங்கோடு சேர்த்து வருது. எதுக்கு மசாலா வாங்கினா கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் மசாலாவும் வாங்கிட்டு போவாங்க. ஏதாவது மசாலா செஞ்சு சாப்பிட்றதுக்கு மசாலா வேணும்ல அவங்களும் வாங்கிட்டு போவாங்க. அதனால் நான் வச்சுருக்கேன். இதுவும் வாங்கிட்டு போவாங்க. இதுவும் இதுலேயும் வாங்கிட்டு போவேன். இதில் நிறைய மசாலா வாங்கியிருக்கேன். இதில் காலி ஆச்சா நம்ம திருப்பியும் வாங்க வேணாம். இதுக்கு வாங்கி வைக்கணும். நீ வேறு போல வாங்கி சரியாக பேச முடியல வேறு. ஓகே இதான் வச்சாச்சு. இப்போ லைட் நம்ம செட் பண்ணிடுறோம்டா. லைட் செட் பண்ணிடணும். லைட் செட் பண்ணி இது பண்ணிடுறோம்டா. ஓகே நம்ம லைட்டு வேறு கரெக்டாக வைக்கணும். சொருவா படி வச்சாச்சு. மண்டையில் இடிக்குமோ லைட் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் வச்சாலும் இடிக்குதே. ஓகே இது பக்காவாக இருக்குது. ஓகே லைட்டு ஆன் பண்ணி இப்போ காலையில் தான் லைட்டு வேணாம் வச்சுப்போம். பெட்ரோல் எதுக்கு ஆர்டர் போட்டு கேட்டுங்க. ஆமாம் கைஸ் நான் இது பண்ண ஜென்ரேட்டுக்கு பெட்ரோல் ஊற்றுக்குதான் கைஸ் தேவை. என்ன எதுக்கு ஜென்ரேட்டர் பெட்ரோல் ஊற்றும் கேட்பீங்க. அதாவது கரண்ட் ஓடணுன்னா பெட்ரோல் ஊற்றணும். இது ஜென்ரேட்டுக்கு அதனால் ஊற்றிடுவோம். இப்போ ஊற்றி குய் விடுறோம்டா. இன்னும் அது இவ்வளோ குப்பையாக இருக்குது. இதுவும் ஷாப்பு தான் போல். இதுவும் குப்பையாக இருக்குது. ஓகே நமக்கு தெரில. பட் இது நான் க்ளீன் பண்ண போகிறதில்ல. நான் ஏற்கனவே ஷாப் வச்சுருக்கேன். பட்டு வேறு ஏதாவது வச்சுக்கலாம் வைக்கிறேன். ஓகே ஊற்று அப்படி ஊற்றியாச்சு. மொத்தமாக ஊற்றிட்டு அது திரும்பி அப்புறம் நம்ம இன்னொன்று சொல்ல மாட்டோம். இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஒரு ஷாப் இருக்குது.
இந்த ஷாப் அந்த செவுரு எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த செவுருக்கு நடுவில் இந்த செவுரு எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஷாப் வச்சிடலாமா கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் அப்படியே வைக்கலாம். அது முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் ப்ரோ கேளுங்க ப்ரோ, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே செவுரு எடுத்துகிட்டு இங்கே வேணால் ஷாப்பு கூட வைக்கலாம். ஷாப்பு வச்சு காசு கூட வர வைக்கலாம். இங்கே ஷாப்பு வைக்கலாம். ஆனால் இங்கே நடுவில் செவுருக்கு எடுக்கலாமா இல்லை வேணாமா கேளுங்க கமெண்ட்டில். ஓகே, முதல்ல எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் டைம் வேறு இன்னொரு டைம் வாங்கியிருக்கோம். இது ரெண்டு ஓடுவோம், அப்படியே டைம் செகண்ட்ஸ் ஓடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லாக் இது எதுக்குலாம் கேட்பீங்க, நான் டோர் லாக்கு இங்கே லாக் பண்ணி வைக்கலாம், அதுக்கு தேவை. அப்புறம் எஸ்லி இது அதான் வெளியே போகிற மாதிரி வச்சுக்குவோம். வெளியே போகிறதுக்கு பெரிய இதாக வேணும், அதனால் இங்கே வச்சாச்சு. இப்படி போய்க்கலாம். அப்புறம் லைட்டு நமக்கு தேவை, அதெல்லாம் இதுனா இவ்வளோ பழிச்சு நெறிட்டு கம்மி இது கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோண்டா. பட் இங்கே லைட் நல்லா எரிய மாட்டேதே. இவங்க கொஞ்சம் அதிகமாகிருக்கோம், கொஞ்சம் அதிகமாகிருக்காது. இதுக்கு ஒரு லைட்டே போதும் போல். ஓகே, நான் ஒரு லைட்டே செட் பண்ணிடுறேன். 2 லைட்டு விரும்பல, 2 லைட்டு போல் விரும்பல. ஓகே, மாட்டியாச்சு. இங்கே இது கரெக்டாக மாட்டணுமே, இது வேறு கரெக்டாக மாட்டணும். மாட்டியாச்சு. ஓகே, இந்த லைட்டு தேவைதான், அதனால இதுக்குள்ளே வச்சுருவோம். இப்போ தேவைப்பட்டு பார்த்தீங்களா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் இதை வாங்கினேன். அப்புறம் வந்து டிவி சும்மா வைக்கலாம், பெரிய டிவி. யாராவது வந்து சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, போர் அடிக்குதுன்னு சின்ன பையனுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, பசங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க. இருக்கட்டும், சும்மா ஒரு இது ஓடி இருக்கிறதால சும்மா கேமரா வச்சுருக்கோம். டம்மி கேமரா சும்மா வச்சுருக்கேன், பயம் போட்டுருக்காது. இன்னும் கேமரா ஒரிஜினல் கேமராலாம் இருக்குது, அது வாங்குறதுக்கு 2000 வேணும். நம்மகிட்ட கம்மியாக இருக்குது, அதனால் சும்மா டம்மி கேமரா வரைக்கும் இது 200 வாங்கியிருக்கேன். ஓகே, இது இங்கே வச்சுருவோண்டா, யாருக்கு இப்போ பார்த்தாங்களா வைங்க, கேமராவுக்கு எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் வந்து பாடி கார்டுங்கிறத இருக்காது. ஓகே, ஒரு லாக் வந்து இப்போ வரைக்கும் இது பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து லாக் பண்ணிடுவோம். ஓகே, நான் இன்றைக்கி வந்து எல்லாம் வெளியே போக சொல்லிடுவேன். பாடி கேர்ட்ஸாக வெளியே போக சொல்லிடுவேன், வீட்டுக்கு போங்க சொல்லிடுவேன். சார் நீங்கள் வீட்டுக்கு போயிருங்கன்னா யாரும் வர்ற மாதிரி தெரியல, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க சார். ஓகேப்பா. ஓகே, அவர் போயிட்டாரு. ஃபைனலி வீடியோ கண்டு வந்தாச்சு. என்னடா வீடியோ கண்டு சார் நான் பயப்படுத்துகிற கேட்டிங்களா? ஆமாம் கைச்சு, நம்ம வீடியோ கண்டு வந்தாச்சு. மொத்தமாக எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன், இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணலாமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு செவுரு இருக்குது, இது எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஷாப் வைக்கலாமா கேளுங்க, 2வது ஷாப் வைக்கலாமா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் கேஸ் இது எப்போ ஓப்பன் பண்ணலாம்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கேஸ் இன்றைக்கே ஓப்பன் பண்ணிடலாமா, இல்லை அடுத்த எபிசோடில் 3ஆம் எபிசோடில் ஓப்பன் பண்ணிடலாமா, இல்லை 4ஆம் எபிசோடில் ஓப்பன் பண்ணிடலாமா கமெண்ட்டில் கேளுங்க. எந்த எபிசோடில் ஓப்பன் பண்ணலாமா கமெண்ட்டில் கேளுங்க. இங்கே ஒரு செவுரு இருக்குது. அப்புறம் இங்கே ஏதாவது வைக்கலாமா கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது ஓடிச்சு ஏதாவது நீங்களே ஏதாவது முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல இங்கே என்ன வைக்கலான்னு. அங்கே ஏற்கனவே ஷாப் வச்சாச்சு, இங்கே வந்து ஷாப் வைக்க போகிறதில்ல, இங்கே வேணாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். இங்கே வைக்கலாமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி வீடியோ கண்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க. இட்ஸ் பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ பார்ட் 3 உங்களை சந்திப்போம். பாய்.